அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்காத காரணத்தினாலே அவற்றுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்க வேண்டும், காலம் கடத்தப்படுகிறது என்று உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அது பல வழக்குகள் இருக்கிறது, ஒன்றல்ல இரண்டல்ல, நீட் தேர்வு குறித்த வழக்குகள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது மிக முக்கியமாக 10 மசோதாக்கள், அதில் பெரும்பாலான மசோதாக்கள் அனைத்துமே தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசனுடைய பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இப்பொழுது வேந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆளுநர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஆளுநரை நீக்கி தமிழ்நாடு முதலமைச்சரே அதுக்கு வேந்தர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். அந்த 10 மசோதா, பெரும்பாலான மசோதாவில் அதுதான் இருக்கு. எனவே இப்பொழுது வைஸ் சான்சலர் ஒருத்தர் இருப்பார், அதுக்கு பிறகு சான்சலராக ஆளுநர் அவர் தான் பட்டமளிப்பு விழாக்கள் பங்கு வருவார், மற்றும் துணைவேந்தர் நியமனத்தில் அவருடைய பங்கு அதிகமாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாக அமைப்பே ஆளுநருடைய கீழே வர்ற மாதிரி தான் அது பொருள் கொள்ளணும். இப்பொழுது ஆளுநர்களை முற்றாக நீக்கிட்டு அவங்களுடைய அதிகாரத்தை எடுத்து அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியது இப்போ எல்லா துறைகளுமே தமிழ்நாடு எடுத்துட்டா, போலீஸ் துறை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இருக்குது, தமிழ்நாட்டுக்குடைய பிற துறைகள் அனைத்துமே தமிழ்நாடு அரசு கீழே வந்துடுது. ஒன்றே தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் ஆளுநர் கீழே இருக்குது. இப்பொழுது ஆளுநர்களை அந்த அதிலிருந்து நீக்கிட்டா ஆளுநர்கள் இன்னும் வெறும் பொம்மை அளவுக்கு நிலை மாற்றப்படும். இப்போது அது குறித்து இப்போ பல மசோதாக்களுக்கு காலம் தாழ்த்ததுனால திருப்பி, அதாவது மீண்டும் 2வது முறையாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புறதுனால உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குது. அதாவது நம்முடைய பார்வையை பொறுத்தளவு பல மசோதாக்களுக்கு காலதாமதம் ஆகிறது என்பது உண்மைதான். காலதாமதத்தை ஆளுநர் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மாநில அரசால் நிறைவேற்றப்படக்கூடிய அத்தனை விதமான மசோதாக்களுக்கும் ஆளுநர் கண்டிப்பாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் விதித்திருப்பது எந்த விதத்திலும் சரியானதல்ல. இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் ஒரு மிக வலுவான கட்டமைப்போடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல குறைகள் இருக்குது, அது வேற பிரச்சனை. இருந்தாலும் கூட இந்தியா என்ற ஒரு நாடு, இந்திய தேசத்தை முன்னிறுத்தி தான் இந்திய அரசியல் சாசனம் இருக்குது. இந்திய தேசத்தை நிர்வகிப்பதற்காகத்தான் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. மாநிலங்களால் இந்திய தேசம் உருவாக்கப்படலை. அதை புரியாமல் தான் பல பேர் பேசுகிறார்கள். அமெரிக்கா பல நாடுகளாக இருந்தது. பல நாடுகள் ஒரு கூட்டமைப்பாக, ஒரு ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்தியா அப்படி இல்லை. ஆங்காங்கே துண்டு துண்டாக இந்தியா முழுமைக்கு சில அரசுகள் இருந்தது. அந்த அரசுகள் எல்லாம் இந்திய அரசோடு தன்னை கரைந்த பிறகுதான் இந்தியா என்ற ஒரு தேசமே உருவாக்கப்படுது. எனவே இந்திய அரசியல் சாசனம் இந்தியா ஒட்டுமொத்தமிக்கமானது. அதை நிர்வகிக்கின்ற பொழுது ஒரு ஏறக்குறைய 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக போராடி பெறப்பட்ட சுதந்திரம் யாராவது சர்வாதிகார எண்ணம் கொண்ட இடத்திலே சென்று விட்டால் அது தவறாக போய்விடும் என்பதற்காகத்தான் இவைகள் மாநிலங்களாக பிரித்து ஆளப்பட வேண்டும். அதே போல அதுக்கு பிறகு உள்ளாட்சிகள் வந்த பிறகு இன்னும் அரசு அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கிராம ஊராட்சிகள், நகராட்சிகள், அந்த நகர்பாலிகை சட்டமெல்லாம் வந்தது. இப்பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசித்திரமான ஒரு உச்ச தீர்ப்பு ஒரு 2 நீதிபதிகள் கொடுத்திருக்கிறாங்க. அது மாநிலத்தில் ஆட்சி இருக்கக்கூடியவர்களுக்கு தாங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி உடனடியாக ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறார் என்ற ஆதங்கத்தில் பல மாநிலங்கள் இதை வரவேற்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். தமிழ்நாட்டிலையும் கூட அந்த மகிழ்ச்சி தெரிவிக்கலாம். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யதார்த்தம் என்ன, இதனுடைய விளைவு என்ன? ஆளுநர் அவர்களுக்கு ஒரு நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்தமான இந்திய அரசியல் சாசன அதிகாரத்தையே கையில் எடுத்துட்டு அவர்கள் 1 மாதத்துக்குள்ள தேதி குறிப்பிட்டெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இது ஒரு இந்திய அரசியல் சாசனம். இது இட் இஸ் நாட் குட் டேஸ்ட். இது ஒரு சட்டத்துக்கு உட்பட்டதா தெரியல. இந்திய அரசியல் சாசனத்தையே அனைத்து விதமான அதிகாரத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கையில் எடுத்துட்டு நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி அதில் தீர்ப்பு வந்திருக்குது. இது சரியானதாக தெரியல. இது இந்திய அரசியல் சாசனத்துக்கு ஆபத்தாகும். ஒவ்வொரு மாநிலமும் ஆட்சி பிடிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பம் போல தீர்மானத்தை நிறைவேற்றி அதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடுறா அப்படின்னு சொன்னால் கையெழுத்து போடணும். அப்படி இல்லைன்னா அந்த சட்டம் தானாகவே அமலுக்கு வந்தால் கருதப்படலாம். இல்லைன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி 2 பேர் உட்காந்துட்டு அது அவங்க பாட்டில் கொடுத்தது ஆளுநருக்கு தேவையே இல்லை, ஆளுநர் கையெழுத்து போடலைன்னா அது சட்டம் நாங்கள் உத்தரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநருடைய வேலையை உச்சநீதிமன்றம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். இது இப்போ தீர்ப்பு 2 நீதிபதி கொடுத்துக்கிறாங்க. இந்த தீர்ப்பு இது அப்படியே அமலுக்கு வரும் என்று நான் கருதலை. உன்னுடைய நிச்சயமாக மத்திய அரசு இது அப்பீலுக்கு போகும், மேல்முறையீடு செய்வாங்க. இது 3 நீதிபதிகளோ 5 நீதிபதிகளோ 7 நீதிபதிகளோ
சேர்ந்து கான்ஸ்டியூஷனுடைய பவர், அதாவது வந்து ஆளுநர்களுக்கான அதிகாரத்தை வந்து மீண்டும் மறுவரைய செய்யணும், அல்லது வந்து அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்ச பிறகுதான் இது வந்து அமலுக்கு வரும் என்று கருதுகிறேன். எனவே ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு. அதாவது ஆளுநர் கொடுக்கல, 10 அந்த மசோதா கொடுக்கல, அவைகளெல்லாம் எந்த தேதியில் ஆளுநருக்கு அனுப்பிவிடும், அந்த தேதியிலிருந்து வந்து அதுக்கு வந்து உயிர் கொடுக்குன்னு சொன்னால் அது என்ன அர்த்தது? இது எங்கே போய் முடியுது? அப்போது பியூரோக்ரசியினுடைய பவரை, அரசியல் பவரை வந்து நீதிபதிகள் எடுத்துக்க முடியுமா? அது வந்து நீதிமன்றம் நடத்த முடியுமா? இதெல்லாம் வந்து மிக தவறானது. இது வந்து மிக ஆபத்தான போக்குகள். இது ஓவர் ரீச். நீதிமன்றங்கள் தங்களுடைய எல்லையை தாண்டி ஒரு தீர்ப்பு கொடுத்ததாகத்தான் நான் கருதுகிறேன்.